நம்ம இந்திய அணி செகண்ட் T20 ஆட்டத்தில் ஜிம்பாப்வே அணியை ஃபஸ்ட்டு பேட்டிங் அதுக்கப்புறமா போலிங் 2 செக்ஷன்கள்லையுமே கதற விட்டு கிட்டத்தட்ட 100 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த ஆட்டத்தில் இளம் பிளேயரான அபிஷேக் சர்மா வெறும் 46 பந்தில் 100 ரன்கள் அவர் அடிச்சிருந்த அந்த ரெக்கார்டை பற்றி இன்னும் நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அவரை புகழ்ந்து தள்ளக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய இன்னிங்ஸ் அபாரமாக அமைஞ்சிருந்தது. எப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருதை கூட அபிஷேக் சர்மா அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. ஆனால் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அந்த விருதை வாங்க வந்திருந்தப்ப அபிஷேக் சர்மா அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் கேட்குற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் மிக முக்கியமாக கேப்டனான சுப்மன் கில் அவரால் இந்த மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி தான் மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டதாகவும் அதே போல் ஆபத்தில் இருந்த என்ன ருத்ராஜ் அவர் தான் காப்பாற்றினார் அப்படின்னு ருத்ராஜ் அவருக்கு மிகப்பெரிய நன்றியையும் பார்த்தீங்கன்னா நேற்று அபிஷேக் சர்மா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அந்த அவார்டை அவர் வாங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது கடந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 3-4 பந்து விளையாண்டு டக் அவுட் ஆகி வெளியேறிட்டார். ஸோ இதனால் இந்த மேட்ச்சில் தன்னை பிளேயிங் 11ல் இருந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் அவரும் கில்லும் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனராக இறங்குறதா திட்டத்தில் இருந்தது. அதனால தான் சாய் சுதர்ஷன் அவரையும் பிளேயிங் 11க்கு உள்ள கில் கொண்டு வந்தார். ஸோ இதை கேட்டதுமே உண்மையாகவே என்னால் தாங்கிக்க முடியல. ஒரே ஒரு ஆட்டம் வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிது. அந்த ஆட்டத்தில் நான் ஃபெயிலூர் ஆகியிருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் கில் அவர்கிட்ட மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கெஞ்சு மன்றாடி அவர்கிட்ட இருந்து இந்த 2வது மேட்ச் ஓப்பனிங் வாய்ப்பை தான் வாங்கினதா ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா சொல்லியிருந்தார். அப்படி தான் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமாக தான் இந்த மேட்ச்சில் தனக்கு மீண்டும் ஓப்பனராக இறங்கிறதுக்கான வாய்ப்பை கில் கொடுத்தாரு. அதே போல் நான் ஸ்லோவாக விளையாண்டு இந்த மேட்ச்சில் எப்படியாவது செஞ்சுரி அடிச்சணும் அப்படிங்கிற ஆசை கனவோடு தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் கில் அவுட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா தான் செஞ்சுரி அடிக்கிற வரைக்கும் தன்னை முழுக்க எல்லா இடங்களையுமே அழகாக கைட் பண்ணி தன்னை சிறப்பாக பேட்டிங் பண்ண வச்சதே ருத்ராஜ் தான் அப்படின்னு நம்ம அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் பாராட்டியிருக்காரு. முக்கியமாக தான் டெம்ட் ஆகி ஒரு பால் 6 அடிக்க போய் அந்த பால் கேட்ச் ட்ராப் ஆகி அந்த கண்டத்தில் இருந்து நான் தப்பிச்சிருந்தேன். அப்போ கூட ருத்ராஜ் அவருடைய அட்வைஸை மீறி தான் அந்த தவறான ஷாட்டை விளையாண்டேன். ஸோ அந்த தவறு தான் செஞ்சதில் இருந்து அப்போ இருந்தே ருத்ராஜ் அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் முழுக்க நான் விளையாண்டதால தான் இந்த மேட்ச்சில் என்னால் செஞ்சுரி அடிக்க முடிஞ்சுது. அந்த வகையில் இந்த மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி கேப்டனான சுப்மன் கில் தன்னை அழ வச்சார். ஆனால் ருத்ராஜ் தன்னை அழகாக வழி நடத்தி இந்த மேட்ச்சில் தற்போது இந்த உலகமே தன்னை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயராக தான் மாறுறதுக்கு ருத்ராஜ் அவர் காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு போஸ்ட் மேட்ச்சில் கண் கலங்கி நிகழ்ச்சியுடன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கில் அவரை விட ருத்ராஜ் அவரை ரொம்பவே வியந்து பாராட்டி தள்ளியிருந்தார்.